இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோவில்களில் பலிபீடம் என்பது என்ன? வைதீக மதத்தில் இப்போ பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நம்ம எதுவும் பலி கொடுப்பதில்லையே. அப்படி இருக்க அந்த பலிபீடம் என்பது அவசியம்தானா? அது எதற்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த பலிபீடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சிவாலயங்களில் பார்த்தோம்னா இந்த பலிபீட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா வச்சிருப்பா? ஆகம விதிகளின்படி அதனுடைய பெயரையே பத்ரலிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவா. அது ஒரு பத்ரலிங்கம் அப்படின்னு சொல்லுவா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மாய சக்கரமாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு மாய சக்கரம். அதாவது இந்த உடலானது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சரீரமானது ஒரு ஸ்தூல ரூபமாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது விளக்கக்கூடிய விஷயம்தான் இந்த மாய சக்கரமாகிய பலிபீடம். சார், நீங்கள் ஏதேதோ சொல்கிறீங்களே எங்களுக்கு புரியல அப்படின்னு வருந்தா, முதல்ல இந்த பலிபீட்டத்தினுடைய வகைகள் என்னன்னு பார்த்துடலாமே. அதாவது பலிபீட்டத்துக்கு நிறைய வகைகள்லாம் வச்சுருப்பா. அந்த வகைகள், அதாவது இது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆலயமானது எந்த ஆகம விதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறதோ, மூலவரானவர் எந்த ஆகம விதிகளின் அடிப்படையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாரோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த பலிபீட்டம் என்பதும் அமைந்திருக்கும். அதில் பார்த்தோம்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜகதி பலிபீட்டம்னு சொல்லுவா, குமுத பலிபீட்டம்னு சொல்லுவா, பாதுகா பலிபீட்டம்னு சொல்லுவா, பத்ம பலிபீட்டம்னு சொல்லுவா. இப்படி நிறைய வகைகள் உண்டு. அதில் அசுர பத்ததி அப்படிங்கிற ஒரு பலிபீட்டம் கூட இருக்கும். இப்படி நிறைய வகைகள் இருந்தாலும் பெரும்பாலும் நாம் பார்க்கின்ற இந்த ஆலயங்களிலே இந்த பத்ம பலிபீட்டம் என்பதை வைத்திருப்பார்கள். பத்மம்னு சொன்னால் தாமரைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு தாமரை மலரை கவிழ்த்து வைத்தார் போல் அந்த பலிபீட்டமானது அமைக்கப்பட்டிருக்கும். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நம்ம அந்த ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணி வந்துட்டு அந்த பலிபீடத்தை தாண்டி நின்று நாம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது எப்படி தெரியுமா பிரார்த்தனை வச்சுக்கணும்? இந்த ஸ்தூல சரீரத்திலே இருக்கக்கூடிய இந்த துர்குணங்கள் அத்தனையும் நான் பலியிடுகிறேன். எனக்குள்ளாக உரைகின்ற உன்னை நான் சூக்ஷ்ம ரூபமாக உணர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிற விதமாக அந்த பலிபீடத்திற்கு முன்னால் நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. தலையை குனிந்து அந்த பலிபீடத்திற்கு முன்னால் தரையிலே நம் தலை படுகின்ற விதமாக நாம் வணங்கும் பொழுது நம்முடைய ஆணவம் என்பது அந்த இடத்திலே அகன்று விடுகிறது. அந்த ஆணவம் என்பது காணாமல் போகிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம். இந்த மாய சக்கரத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று இறைவனுக்கு முன்னால் மண்டியிடுகின்ற ஒரு ஸ்தானமாக அந்த பலிபீடமானது பார்க்கப்படுகிறது. இது போக பார்த்தோம்னா இந்த பலிபீடம் பார்த்தோம்னா எல்லா ஆலயங்கள்லையுமே 8 திக்கிலையும் வச்சிருப்பா. எல்லா திக்கிலையும் அஷ்ட திக்கிலையும் கார்னர்லாம் வச்சிருப்பா. வச்சுட்டு அந்த துவஜஸ்தம்பம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொடிமரத்திற்கு முன்னதாக இன்னொரு மிகப்பெரிய பலிபீட்டத்திலையும் அமைத்திருப்பார்கள். அதில் தான் பார்த்தோம்னா எல்லா திக்கிலையும் போய் அன்னத்தை வச்சுட்டு வருவா. அதே மாதிரி இந்த பலிபீட்டத்தின் மேலும் கொஞ்சம் ஒரு அன்ன கவலத்தை வைத்து அதற்குரிய மந்திரங்களை சொல்லி, அதாவது இந்த மந்திரம் சத்தம் போடாமல் மௌனமாக சொல்லுவா. மௌனமாக மனதிற்குள்ளாக தியானித்த அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பலியினை சமர்ப்பிப்பார்கள். அது பலி அப்படின்னு எடுத்துக்கிறத விட அங்கே என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நான் என்னையே உன்னிடம் அர்ப்பணிக்கிறேன் என்பதுதான் அதற்கான பொருள். அந்த சூக்ஷ்மத்தினை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதிலே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, அந்த பலிபீட்டத்தினை எக்காரணம் கொண்டும் நாம் கையால் தொடக்கூடாது. நான் அதை தொட்டு வணங்குறேன், பலிபீடத்தை தொட்டு வணங்கினால்தான் எனக்கு அது எல்லாம் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நிச்சயமாக நாம் பலிபீடத்தை தொடவே கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, அந்த பலிபீடத்துக்கும் அந்த அஷ்டபந்தனம் அப்படிங்கிறத சாத்தி இருப்பா. அது நான் சொன்ன மாதிரி ஒரு மாய சக்கரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இறைவனினுடைய சாநித்தியம் என்பது முழுமையாகவே அடங்கி இருக்கும். எப்படி நாம போய் ஒரு மூலவரை தொடப்படாதோ அதே மாதிரி நிச்சயமாக அந்த பலிபீடத்தினையும் தொட்டு வணங்கக்கூடாது என்பதையும் நினைவிலே நிறுத்த வேண்டும். ஆக ஆலயத்திலே எதற்காக பலிபீடத்தினை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால்,
அங்கே நம்முடைய ஆணவத்தையும் இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்கள் போன்ற அந்த துர்குணங்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு முன்னால் நாம் பலியிடுகிறோம். அந்த பலியினை இட்டு நாம் வணங்குகிறோம். நான் உனக்கே சமர்ப்பணம், நான் உனக்கே அர்ப்பணம் என்கின்ற அந்த முழுமையான அர்ப்பணிப்போடு சரணாகதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சரணாகதி உணர்வினை அந்த பலிபீடத்திற்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்னு சொல்றார். நம்ம ஆலயத்துக்குள்ள போகும்போது நிறைய கதையெல்லாம் பேசிட்டு போவோம். அங்கே இங்கே என்னென்னவோ பேசிட்டுலாம் வருவோம். இது அப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, இந்த சிலை இப்படி இருக்குன்னு என்னென்னவோ நம்ம பேசிட்டு வந்தாலும் அந்த இடத்திற்கு முன்னதாக வந்து நிற்கும் பொழுது முழுமையாக மனதினை ஒருமுகப்படுத்தி என்னுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய அத்தனை இடையூறுகளையும் நீ நீக்குவாயாக, உன்னை நான் சென்று அடைவதற்கு, உன்னுடைய பாத கமலங்களை நான் வந்து அடைவதற்கு எனக்கு துணை புரிவாயாக என்று நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ளுகின்ற இடம்தான் அந்த பலிபீடத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இடம். அதனை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அங்கே ஒரு பாயிண்ட் அப்படின்னு வைக்கணும் இல்லையா, அந்த புள்ளிக்காகத்தான் அந்த பலிபீடமானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே ஏதோ ஒரு அளவிலே கொண்டு வந்து அந்த பலிபீடத்தை அமைக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மூலவரானவர் எந்த ஆகம விதிகளின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறாரோ, எந்த சில்ப சாஸ்திரத்தின்படி அவருடைய உருவமானது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல்தான் இந்த பலி பீட்டமும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது கூட பார்த்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கோவில் கட்டும்போதெல்லாம் நம்ம பக்கத்தில் போய் இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த கும்பாபிஷேகத்திற்கு முன்னதாக அதெல்லாம் எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நேராக அந்த நூல் கட்டி வச்சிருப்பா, இல்லைன்னா நேராக அந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு இங்கிருந்து இவ்வளவு தூரத்திலே இந்த பலிபீட்டமானது அமைந்திருக்க வேண்டும், இதற்கு நேர் திசையில் இந்த திசையிலே அமைந்திருக்க வேண்டும்ங்கிற மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அந்த விதிமுறைகளின்படிதான் அந்த பலிபீட்டமானது அங்கே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பலிபீட்டம் என்கின்ற தாத்பரியமே இந்த ஆகம விதிகளை பின்பற்றி எந்த கோவிலிலே பிரதிஷ்டை என்பது நடந்திருக்கிறதோ அங்கே மட்டும்தான் அமைந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பெரும்பாலும் நாம் தென்னிந்திய ஆலயங்களிலே தான் பார்க்க முடியும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.